Good morning, children. Do I look happy? நான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுறதா? சரி, அந்த சந்தோஷத்துக்கு காரணம் என்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் உங்கள் முன்னாடி வந்து இங்கே நிற்கிறதுனால எனக்கு அந்த சந்தோஷம் வருது. ஏன்னா இது ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன். மேடம் செல்வகுமாரி மேடம் அவங்களுடைய ட்ரீம் இந்த ஸ்கூல் எப்படி வளர்க்கணுங்கிறது ஒரு ஃபோர்சைட்டோட. ஏம்மா கேட்கலையா இப்போ? சரி, நான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸ்பீச்சு. நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம் ஐ ஆம் எமங் சில்ட்ரன் லைக் யூ. சார் சொன்னார் இல்லைங்களா, யூ ஆர் ஆல் வெரி எனர்ஜெட்டிக். தட் எனர்ஜி இஸ் வாட் இஸ் கோயிங் டு டிரான்ஸ்பயர் இந்தியா இன்டு அ கிரேட் குளோபல் பவர். நான் தமிழ்லையும் சொல்லிடுறேன். இந்த மாதிரி ஒரு எனர்ஜி எந்தூசியாசம் இருக்கிற குழந்தைங்க, மாணவர்கள், மாணவிகள், இவங்களுடைய முயற்சினால் இந்தியா வந்து வேர்ல்டில் நம்பர் 1 ஒரு கண்ட்ரி அங்கிற ஒரு ஸ்தானத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நினச்சா சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் நீங்கள் வந்து அந்தளவுக்கு ஒரு எந்தூசியாசம் காமிக்கிறீங்க. உங்கள் பிரின்சிபல் வந்தவுடனே எவ்வளோ ஒபீடியண்ட்டாக நீங்கள் ஆல் ஆஃப் யூ பிகேம் சைலண்ட். தட்ஸ் ஸோ நைஸ். அண்ட் மேடம் என்ன சொல்கிறாங்கன்னு ஒவ்வொரு வாரத்தையும் நீங்கள் கேட்டுருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டிசிப்ளின் கற்றுக் கொடுக்குற ஸ்கூலில் நீங்கள் இருக்கீங்க. அந்த ஸ்கூலுக்கு நாங்கள் வந்து உங்களோட வி ஆர் ட்ரைங் டு மிங்கிள். அண்ட் கேசிஏ ட்ரஸ்ட் அவங்க வந்து தே ஆர் டூயிங் எ கிரேட் சர்வீஸ் ஃபார் த நேஷன் பில்டிங். இது சாதாரணமான முயற்சி இல்லை. உங்கள் பிரின்சிபல் மேடமும் சரி, இந்த கேஎஸ்சிஏ ட்ரஸ்ட்டும் சரி, அவங்க வந்து ஒரு நேஷன் பில்டிங் ஆக்டிவிட்டியில் பங்கேற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஸோ உங்கள் ஸ்கூலுடைய ஆக்டிவிட்டீஸ் நான் படித்தப்போ ஐ வாஸ் ரியலி ஸோ இம்ப்ரெசிவ். இந்த மாதிரி ஒரு டைனமிக் லீடர்ஸு எல்லா இடத்துலையும் இருக்கணும், எல்லா ஸ்கூல்லையும் இருக்கணும். எல்லா மாணவர்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்குற அளவுக்கு பண்ணணும். ஏன்னா நான் உங்களுடைய ஸ்கூலினுடைய மோட்டோ பார்த்தேன். எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்ஸ் ஆர் தேர். பட் நிறைய எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்ஸ் அவங்க வந்து ரேங்க்ஸ் வரணும், அது வரணும், இது வரணும், அதில் அந்த காம்படிஷனில் போயிடுவாங்க. பட் ஆனால் உங்கள் ஸ்கூலினுடைய எய்ம் என்னென்னா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் த்ரூ எஜுகேஷன் இஸ் நாலேஜ் இஸ் ஸ்ட்ரென்த். பட் அது பயன்படுத்தக்கூடிய ஒரு எஜுகேஷனாக இருக்கணும். ஸோ அதுக்கு உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் எக்ஸ்போஷர், நாட் ஓன்லி ஸ்டடீஸ், நாட் ஓன்லி எஜுகேஷன், பட் லைஃப்னுடைய ஸ்கில்ஸ் எப்படி கற்றுக் கொடுக்கணும். நாளைக்கு உங்கள் இந்த இங்கே கொடுத்த பயிற்சி பயன்படுத்தி வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும். ஏன்னா லைஃப் இஸ் எ பிகர் ஸ்டேஜ். அதில் வந்து எஜுகேஷனுங்கிறது ஒரு வாகனம் மாதிரி. லைக் இட் டேக்ஸ் யூ wherever you want. A vehicle, it takes you wherever you want, but that vehicle is education. That should be of good quality. ஸோ அந்த எஜுகேஷன் கொடுக்கறது, எஜுகேஷன் இஸ் நாட் நெசசரிலி நம்ம வந்து புக்ஸில் படிக்கிறது மட்டுமே எஜுகேஷன் இல்லை. வாழ்க்கையே ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன். இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் மட்டும்தான் கற்றுக்குறீங்க. இல்லை, நாங்களும் கற்றுக்குறோம். இந்த வயசில் நாங்களும் நிறையா கற்றுக்குறோம். ஏன்னா நேஷன் பில்டிங் இஸ் நாட் ஆர்டினரி ஒர்க். இந்த நேஷன் பில்டிங்க்கு ஆல் ஆஃப் அஸ் ஷுட் ஸ்ட்ரைவ். சொசைட்டிக்கு நம்ம எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுறோங்கிறது எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ அந்த ஒரு வகையில் நீங்கள் இருக்கிற ஒரு இந்த பள்ளிக்கூடம் 1966 ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போதுலேருந்து சாரும் சொல்லிட்டு இருந்தார், எல்லா மேடம்னுடைய ரூமில் ஆல் ட்ரோஃபீஸ், பல வெற்றிகள். அந்த வெற்றிகள் வந்து சும்மா அது ஒரு எக்ஸலன்ஸ் அவார்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு அவார்ட்ஸ் இது நடத்தி, இந்த ஸ்கூல் நடத்தி, அந்த பள்ளிக்கூடத்துலேருந்து ஒரு நல்ல மாணவிகள் வந்து சொசைட்டிக்கு கொடுத்து அதுக்கு உண்டான பரிசுகள் தான் அந்த மேடம்னுடைய ரூமில் இருக்குது. ஸோ அதை நினைக்கிறப்போ உண்மையாலே யூ ஆர் ஆல் பிளெஸ்ட். We are also blessed in coming and trying to contribute. நாங்கள் என்ன ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு பண்ண முடியும் அங்கிறது யோசிக்கிறப்போ
உண்மையாலே டுடே மை சின்சியர் தேங்க்ஸ் டு KSA Trust and sincere thanks to your school authorities for giving me this opportunity. Okay? Now, education is very important, I have told you. எஜுகேஷனுக்காக ஒரு சின்ன குழந்தை, ஓகே, அந்த ஸ்டோரி சொல்லிவிட்டு அப்புறமா ஐ வில் டெல் யூ வாட் இஸ் த நேம். இந்த மீன்வைல் யாராவது நேம் கெஸ் பண்ணிட்டீங்கன்னா கை தூக்குங்க, சொல்லாதீங்க. ஓகே, இது வந்து பாகிஸ்தானில் பிறந்த ஒரு பொண்ணு, சின்ன பெண்மணி. மை குட்னஸ். சரி, எனிவே மற்றவங்களுக்கு தெரியறதுக்காக அது மீதி ஸ்டோரி கண்டினியூ பண்ண. ஸ்டோரி உங்களுக்கும் தெரியாமல் இருக்கலாம், பேர் மட்டும் தெரிஞ்சிருப்பீங்க. ஸ்வாத்தங்கிற ஒரு சின்ன வில்லேஜில் அந்த பொண்ணு பிறந்தது. பாகிஸ்தானில் வந்து இது அவங்களுக்கு எப்பொழுதுமே அங்கே நிறைய ஒரு லைக் கன்ஃப்ளிக்ட்ஸ் சேர்ந்த ஏரியா. பக்கத்தில் ஆப்கானிஸ்தான் இருக்குது, ஆப்கானிஸ்தானில் தாலிபானுங்கிறவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுடைய பாலிசிஸ் என்னென்னா, education is not necessary and girls should not go to school. No education. ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டமில் பிறந்த இந்த பொண்ணு 1997 பிறந்தாவா. இன்னைக்கு 27 வயசு. பட் இந்த மெயின் ஸ்டோரி, அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஸ்டோரி 2014 அப்போவே முடிஞ்சு போச்சு. இந்த சென்ஸ் ஷி ஹிட் த வேர்ல்ட் ஸ்டேஜ். ஓகே, அந்த சின்ன பொண்ணு, அவங்க அப்பா வந்து ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி, பள்ளிக்கூடம் இல்லை எக்ஸாக்ட்லி, ஏன்னா அங்கே எஜுகேஷனாக அவங்க என்கரேஜ் பண்ணாதப்போ அது பள்ளிக்கூடம் சொல்ல முடியாது, ஒரு சின்ன இன்ஸ்டியூஷன் மாதிரி ஒரு ரூமில் ஏதோ எல்லாருக்கும் படிப்பு சொல்லி கொடுத்துட்டுருக்காங்க. இந்த பொண்ணுக்கு அப்போ 2 வயசு, 2 இயர்ஸ். அந்த 2 இயர்ஸ் வயசுலேயே அந்த பொண்ணு அந்த கிளாஸ் ரூம்குள்ளே வந்து ஷீ வுட் லைக் டு டீச். அவங்க அப்பா என்ன கற்றுக் கொடுக்குறாரோ அது மாதிரி இவளுக்கும் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டீச்சர் மாதிரி பிஹேவ் பண்ணுறது சின்ன வயசுல. ஸோ அது பார்த்துட்டு அவங்க பேரண்ட்ஸு நல்லா என்கரேஜ் பண்ணாங்க, இந்த பொண்ணுக்கு படிப்பு எஜுகேஷனுங்கிறது இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அந்த பொண்ணு ரொம்ப சின்ன வயசுலேயே அந்த ஸ்கூலுக்கு போனால் ரொம்ப டேஞ்சர். ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் கேரண்டி கிடையாது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையே அந்த பொண்ணு எல்லாருடைய இதுக்காக லைக்கணும் ஃபார் ஆல் த அதர் கேர்ள்ஸ் ஆல்சோ ஷீ யூஸ் டு ஸ்பீக் அப். நாங்கள் ஏன் படிக்கக்கூடாது, நாங்கள் ஏன் போகக்கூடாது, எதுக்கு இவங்கெல்லாம் இந்த டெரரிஸ்ட் அதை தாலிபான் ஆளுங்கெல்லாம் தடுத்து நிப்பாட்டுறாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு எங்கெங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதோ அங்கங்கே ஷி வாஸ் டாக்கிங். அது வந்து இந்த கேர்ள்ஸ் படிக்கக்கூடாதுங்கிற ஒரு பாலிசிஸ் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு பிடிக்கல. ஸோ லாட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், லாட் ஆஃப் ட்ரபிள்ஸ் இந்த கேர்ளு அவங்க ஃபேமிலி ஃபேஸ் பண்ணாங்க. பட் ஆனால் அவங்க அப்பா வந்து அந்த பொண்ணுனுடைய இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டு என் பொண்ணு அவளுக்கு நான் வந்து சப்போர்ட்டிவாக நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் நின்று அந்த பொண்ணு ரொம்ப சின்ன வயசுலேயே பிபிசிக்கெல்லாம் ஆர்டிகிள்ஸு, பிபிசி பிரிட்டிஷ் ப்ராட்காஸ்டிங் கார்பரேஷன், அவங்களுக்கெல்லாம் ஆர்டிகிள்ஸு ஒரு ஃபிக்டிஷியஸ் நேமில், ஏன்னா ஒரிஜினல் நேமில் எழுதுனா தெரிஞ்சு போயிடும், தெரிஞ்சதுன்னா டேஞ்சர் அப்படின்னு ஃபிக்டிஷியஸ் நேமில் ஷி யூஸ் டு ரைட் ஆர்டிகிள்ஸ் இன் தட் பாகிஸ்தானி பாஷா, ஓகே, உருது. அது வந்து அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் தே யூஸ் டு பப்ளிஷ்னா ரேடியோ, டிவி. ஸோ அந்த மாதிரி ஆரம்பித்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன், யார் இந்த பொண்ணு, இந்த பொண்ணு ஆனால் இவளுடைய ஐடென்டிட்டி தெரிஞ்சு போச்சு. அந்த தாலிபான் ஆளுங்களுக்கு இவளுடைய ஐடென்டிட்டி தெரிஞ்சு போச்சு. ஸோ ஒரு நாளைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிறச்சு கன்மேன் நேராக உள்ளே வந்து பஸ்ஸில் இந்த பொண்ணு யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணி பிரெயினில் ஷூட் பண்ணிட்டாங்க. 3 bullets பிரெயினில். ஆமாம், அந்த பிரெயினில் இருந்து அது எக்ஸிட் ஆகி ஷோல்டருக்குள்ளே போச்சு ஒரு புல்லெட்.
போயிட்டாங்க. ஏன்னா பிரெயின் தலையில் ஷூட் பண்ணால் பிறக்கிறதுக்கு எங்கே சான்ஸ் இருக்குது பிறக்கிறதுக்கு? ஸோ சத்து போயிட்டா அப்படின்னு சொல்லி போனோம். ஆனால் ஆண்டவர் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் ஒத்துக்கலை. She did not die at that point of time as fate would have it. ஏன்னா ஃபேட்டுங்கிறது ஒன்றும் இருக்குங்கிறது இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் பார்த்தப்போ தான் தெரியும். அவள் அந்த பொண்ணு ஷி ரிகவர்ட், மிராக்குலஸ்லி ஷி ரிகவர்ட். ஷி வாஸ் டேக்கன் டு பர்மிங்ஹாம் வேர் ஆப்ரேஷன் நடந்தது. அந்த ஆப்ரேஷன் நடந்ததுக்கப்புறமா அந்த இடத்துல இருந்து திஸ் கேர்ள் வாஸ் நெவர் afraid. She wanted to make this a movement of education to girl children. Every girl in the world should be given that kind of an education where ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு சொசைட்டியில் ஒரு மிகப்பெரிய ஸ்தானத்தில் வரணுங்கிற ஒரு ஆர்வத்தோட அவள் ஒரு பெரிய மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணி 2012 நிறைய அவார்ட்ஸ் குளோபல் லெவலில் நிறைய அவார்ட்ஸ் கிடச்சிது 2012. அதுக்கப்புறமா ஃபைனலி ஷீ காட் நோபல் பீஸ் ப்ரைஸ் இன் 2014. ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள், ஒரு படிக்கவே முடியாதங்கிற ஒரு சூழ்நிலையிலிருந்து ஈவன் புல்லட்ஸ் வச்சு அடித்தா கூட அந்த பொண்ணுடைய ஸ்பிரிட்டு அது ஒன்றும் அசையவே இல்லை. ஷீ வெண்ட் ஆன் டு இன்ஸ்பயர் கேர்ள்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட் அண்ட் பல கண்ட்ரீஸில் நிறைய அந்த பக்கம் அந்த சிரியா, லெபனான், அந்த மாதிரி முஸ்லீம் கண்ட்ரிஸ் நிறைய இருக்குது. அங்கே படிப்பு அவங்களுக்கு நீங்கள் படிக்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த வசதிகள் இல்லை. அவங்கெல்லாம் இவளுடைய from her they drew the inspiration and they joined. It became a huge movement. And the movement நுடைய pinnacle highest இது world noticed. She spoke in UN assembly. Can you believe it? At the age of 17. அந்த ஸ்பீச் இன்னைக்கு மார்னிங் நான் கேள்விப்பட்டிருந்தேன். உண்மையாலே கிரேட் ஸ்பீச். ஆல் ஆஃப் யூ ஷுட் லிசன் டு தட் ஸ்பீச். In global podium, 17 years old girl, she got Nobel Peace Prize. Malala. தெரியுமா? நிறைய பேருக்கு கொஞ்சம் பேர் கை தூக்குனாங்க. She should be your inspiration. A personality like that should be your inspiration. The front row girls, they are looking at the cups. அந்த கப்பில் என்ன இருக்குன்னு பார்க்குறியாம்மா? மலாலா இருந்து கிடக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறியா? இல்லை, அப்படி இருக்கக்கூடாது, இருக்கட்டும். ஓகே, ஸோ தட்ஸ் வை ஐ ஓப்பன் மை சப்ஜெக்ட் தட் யூ ஆர் ஆல் த ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா. யூ ஆர் ஆல் த ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா. யூ ஷுட் ட்ரா இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் பீப்புள் லைக் தட். சார் அது யாரோ ஃபாரின், அது எதுக்கு? நம்ம இந்தியாவில் எவ்வளோ பேர் இந்த ஃபீல்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ், சயின்ஸ், டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏன் ஈவன் மூணுக்கு போயிட்டு வந்தவங்க கூட இருக்காங்க. சுனிதா வில்லியம்ஸ் ஸ்பேஸ், கல்பனா சாவ்லா தெரியும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு இட் இஸ் அந்த மூணுக்கு போயிட்டு வருதுங்கிறது லைஃப் ரிஸ்க்கு. இப்போ நான் சொல்லியிருக்கிற மலாலாங்கிறது லைஃப் ரிஸ்க்கு. தே நெவர் பாதர்ட். ஆகட்டும், பார்த்துக்கலாம். இது அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு அவங்க பார்க்கல. அவங்களுடைய தோழர்கள் இந்த சென்ஸ் கேர்ள்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு அப்படிங்கிறது அந்த பொண்ணு நினச்சா, இந்த கல்பனா சாவ்லா நினச்சா, as if I can go to moon and come back, the same thing will be for all the females அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இதுக்கு இந்த சேலஞ்சஸ் எல்லாம் எதிர்த்து. பட் ஷி அன்ஃபார்ச்சுனேட்லி டைடு. தெரியுமா உங்களுக்கு கல்பனா சாவ்லா? தட் இஸ் ஸ்பேஸ் கிராஃப்ட் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வர்றப்போ இன்னும் செகண்ட்ஸ் தான் இருக்குது லேண்ட் ஆகிறது. ராக்கெட் பர்ஸ்ட் ஆகி அவங்க இறந்து போயிட்டாங்க, கல்பனா சாவ்லா. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ சின்ஸ் ஐ ஆம் ஃப்ரம் ஸ்போர்ட்ஸ், I will tell you a great incident which gives me a lot of inspiration. ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்
அவங்க வந்து ஒரு வாலிபால் நேஷ்னல் பிளேயர், இன்டர்நேஷ்னல் பிளேயர், இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கான். இந்த பேர் யாருக்காவது சொல்ல தெரிஞ்சதுன்னு சொல்லுங்கள், அப்புறமா நான் அந்த பேர் நான் சொல்கிறேன், லாஸ்ட்டில் சொல்கிறேன். அந்த பொண்ணு ட்ரெயின் ஒரு டோர்னமெண்ட்டுக்கு எதோ போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தான். ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கச்ச நைட்டில் ட்ரெயினில் சில ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் தே வாண்டட் டு ராப் ஹர் ஆஃப் ஹர் வாட் எவர் ஜுவல்ஸோ என்ன இருக்கும் நைட்டில். ஷீ ரெசிஸ்ட் பண்ண அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ட்ரெயின் கதவு திறந்து தள்ளி விட்டாங்க, ட்ராக் மேலே தள்ளி விட்டாங்க. இந்த ட்ரெயின் இஸ் ட்ராவலிங் அட் சம் 80 கிலோமீட்டர் ஸ்பீட், 100 கிலோமீட்டர் ஸ்பீட். அந்த ட்ரெயின்லேருந்து தள்ளி விட்டால் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. என்ன வேணாலும் ஆகலாம். எலக்ட்ரிக் போல்ஸ் வில் பி தேர் ஆன் த சைட். அடிச்சா அவ்வளோதான், பாடி பீஸ் ஆகிடும். அண்ட் தட் கேர்ள் ஃபெல் ஆன் த ட்ராக்ஸ் unconscious. ஓகே, ட்ரெயின்ஸ் வந்துட்டு போயிட்டுருக்கு. யார் தப்பிப்பாங்க இருட்டில்? யாருக்கும் தெரியாது. ட்ரெயின் வந்து கால் மேலே இருந்து போச்சு. ட்ரெயின்ஸ் போயிட்டே இருந்தது, அவள் கால் கட்டாகி போச்சு. அந்த ட்ராக்கில் இது இன்னும் அதை பற்றி நிறைய சொன்னான்னா நீங்கள் ரொம்ப ஆகிடுவீங்க. ஓகே, அந்த ஹோல் நைட் என்ன சஃபரிங் இருக்கும் யோசிப்பார். ஷி வாஸ் பிகமிங் கான்ஷியஸ், பெயின். அதுக்கு தென் ஷி வாஸ் அட்மிட்டட் இன் டு த ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்போ அவளுக்கு வந்து யோசிச்சிருக்காவா, அந்த ட்ரெயின் ட்ராக்கில் விழுந்தப்போ நான் இறந்து போயிருக்கணுமே, எத்தனையோ ட்ரெயின்ஸ் போது வருது, எத்தனையோ எலக்ட்ரிக் போல்ஸ் இருக்குது, அதில் அடித்து நான் எனக்கு ஏதாவது ஆயிருந்துருக்கலாமே, ஆகலை. ஏன் ஆகலை? மை ஃபேட் இஸ் நாட் வாண்டிங் மீ டு டை. என் வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவள் திங்க் பண்ணிட்டே இருந்தாள். அந்த ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ யாராவது பார்க்குறதுக்கு சிம்பத்தி காமிக்கிறதுக்கு யாராவது ஆளுங்க வந்தால் ஷீ டிடன்ட் வாண்ட் டு see them. எனக்கு வேண்டியது சிம்பத்தி இல்லை, see the spirit. நான் இதே ஸ்பிரிட் பற்றி மலாலா ஸ்பிரிட் சொன்னேன்னா, இது இன்னொரு கேர்ள் ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில். she didn't want to take sympathy. Then she kept thinking, நான் என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும்னா ஏதாவது ஒன்று பெரிய லெவலில் பண்ணணும் அப்படின்னு யோசித்து அவளுக்கு கால் எடுத்துட்டாங்க இல்லையா, ஸ்டீல் கால் போட்டிருக்கான். அந்த ஸ்டீல் கால் போட்டதுக்கப்புறமா ஷீ டிசைடட், உலகமே என்னை பார்த்து பேசணும். ஸோ அவள் என்ன நினச்சா, ஐ வில் கிளைம் மவுண்ட் எவரெஸ்ட். அது சின்ன ஒரு இப்போ 5 ஃப்ளோர் படிக்கட்டே நீங்கள் ஏற சொன்னால் மூச்சு வாங்கும். தட் கேர்ள் டிசைடட் ஐ வில் கிளைம் மவுண்ட் எவரெஸ்ட். அது சொல்கிறப்போ எல்லாரும் சிரித்தாங்க. என்ன இது, ஏதோ லைக் கிராங்கி டாக். அது ஷீ டிசைடட் ஷீ வில் டூ தட் அண்ட் ஷீ ஸ்டார்டட் ட்ரைனிங். அதுக்கு ஒரு கடுமையான ட்ரைனிங் இருக்கும். மவுண்டன் ஏறுறதுங்கிறது இட் இஸ் நாட் ஆர்டினரி திங். அது வந்து ஆக்சுவலாக ஒரு பேஸ் கேம்ப்னு இருக்கும். பேஸ் கேம்ப்க்கு அப்புறமா மெயின் பேஸ் கேம்ப் இருக்க நிறைய பேர் போயிட்டு வர முடியாது. ஷீ டிசைடட் திஸ் இஸ் வாட் ஐ வில் டூ வித் மை லைஃப். தென் வாட் ஹேப்பன், இது இவளுடைய ஸ்டோரி கொஞ்சம் அங்கங்கே பேப்பர்ஸில் பப்ளிஷ் ஆனப்போ அதான் நிறைய சப்போர்ட் சிஸ்டம் வேணும். பச்சேந்திரி பால்னு சொல்லி இன்னொரு மவுண்ட் எவரெஸ்ட் ஏறினவங்க அவங்க சரி நான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்னு. அந்த ட்ரைனிங் பீரியடில் நடந்துட்டு இருக்கிறச்சு அந்த காலில் இருந்து கட்டான ஸ்டீல் ராட் இல்லையா, அந்த ஸ்டீல் ராட் ஃப்ரிக்ஷனுக்கு பிளட் அப்படியே கொட்டுமா. வேண்டாம், இது உன்னால் பண்ண முடியாது அப்படின்னு அவங்களே எவ்வளோ ட்ரை பண்ணாங்க. இந்த பொண்ணு கேட்கல. அண்ட் நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். ஷீ ஃபினிஷ்ட் ஹர், ஷீ டிசைடட். அண்ட் வென் யூ கோ அப் தேர், ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு அப்புறமா யாரும் இருக்க மாட்டாங்க, நீ மட்டும்தான் போகணும். ஷீ டிட் தட் ஆல் அலோன். உயிரோடு இருப்போமா இல்லையான்னு தெரியாது. ஒரு பக்கமாக கால் ஆக்சிஜன் கிடையாது. பட் ஷீ கம்ப்ளீட்டட். ஷீ இஸ் த ஃபஸ்ட் உமன் டு கிளைம், ஃபஸ்ட் ஆம்பியூட்டின்னா கால் இல்லாத பொண்ணு டு கிளைம் மவுண்ட் எவரெஸ்ட். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ ஒரு ஸ்பிரிட். யாருக்கு இருக்குது அந்த மாதிரி ஸ்பிரிட்? கேர்ள்ஸ், உங்களுக்கு. திங்க் ஆஃப் இட். ஷீ இஸ் ஆல்சோ கேர்ள் லைக் யூ. வாட் மேட் ஹர் டூ தட்? ஸ்பிரிட், enthusiasm, undying spirit.
என்னன்னாலும் ஆகட்டும், பார்த்துக்கலாம், என்னால் முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை. இது முடிக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன இது சொல்கிறேன். ஓகே, பிரெவரி அவார்ட்ஸ் கொடுப்பாங்க தெரியுமா? நம்ம நாட்டில் ஜான்வரி 26க்கு பிரெவரி அவார்ட்ஸ் கொடுப்போம். இந்த பொண்ணுடைய நேம் சொல்லலை நான் உங்களுக்கு இன்னும். யாருக்கா தெரியுமா இந்த பொண்ணு? இதுக்கு முன்னாடி சொன்ன பொண்ணு, அந்த ஸ்போர்ட்ஸ்மேன், வாலிபால் பிளேயர், இன்டர்நேஷ்னல் பிளேயர், ஏம்மா தெரியாது? ஓகே, அருணிமா சின்ஹா. ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருக்காவது ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருந்ததுன்னா மலாலா பற்றியும் அந்த அருணிமா சின்ஹா பற்றியும் படிங்க. அவங்க கொடுத்துருக்கிற ஸ்பீச் கேளுங்க. இந்த அருணிமா சின்ஹா ஸ்பீச்சு அவள் எப்படி சஃபர் பண்ணா அப்படிங்கிறது டெடெக்ஸ்ங்கிறது ஒரு பிக் போடியம். அந்த டெடெக்ஸில் அவள் பேசிகிட்டு இருக்கா. அண்ட் ஷி வாஸ் சம் 22 இயர்ஸ் வென் இந்த இன்சிடெண்ட் நடந்தப்போ. ஓகே, சரி. இந்த பிரெவரி அவார்ட்ஸ் ஜான்வரி 26 நம்ம நேஷனில் அது பிரைம் மினிஸ்டர் பால் புரஸ்கார் யோஜனா அப்படின்வாங்க. சில்ட்ரன் ஹூ ஹவ் எக்ஸெல்ட் இன் த எனி ஃபீல்ட் அவார்ட்ஸ் கொடுப்பாங்க. அதில் பிரெவரி அவார்ட்ஸுங்கிறது ஒன்று. ஓகே, ஒரு சின்ன பொண்ணு 8 இயர்ஸ் கேர்ள், நம்ம நார்த் ஈஸ்டில் அசாம் அந்த பக்கம். அவளுடைய தம்பியை தோலில் தூக்கிட்டு அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அந்த பின்னாடி இட்ஸ் லைக் அ ஃபாரஸ்ட் ஏரியா. அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் இந்த மரத்தில் இருந்து சின்ன சின்ன ட்விக்ஸ், அந்த மரத்தினுடைய பிரான்ச்சஸ் உளுந்து அது காஞ்சி போயிட்டு அங்கங்கே கிடக்கும். அது வச்சு அவங்களுக்கு ஃபயர்வுட், அது ஸ்டவ். அங்கெல்லாம் கேஸ் இதெல்லாம் இருக்காது. நான் சொல்கிறது ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே, கேஸ் எல்லாம் கிடையாது. அவங்க ஸ்டவ் சமைக்கிறதுக்கு இந்த ட்விக்ஸ் தான் டெய்லி போகிறது, அந்த ஃபயர்வுட் கலெக்ட் பண்ணுறது வரும். இந்த பொண்ணுக்கு சொல்லியிருக்கா அம்மா போய் அந்த ஃபயர்வுட் எடுத்துடுவான். கூட ஒரு 2 வருஷம் சின்ன பையன் வேறு இருக்கான். அவனையும் தோலில் சுமத்துக்கிட்டு தட் கேர்ள் வென்ட் டு பிக்அப் தட் அந்த ட்ரை ட்விக்ஸ். கொஞ்சம் நேரம் பொறுத்து ஒன் லெப்பர்ட் கேம் அண்ட் புல் த boy from her hands. What will it do? The leopard, it will kill. You go at the back, it will have fine dinner, the leopard. But this girl never stopped. கையில் இருக்கிறது சின்ன சின்ன ட்ரை ட்விக்ஸ், அது வச்சு you can't even kill a mosquito. She never thought twice. அந்த தம்பியினுடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு screaming at the loud voice, and then she jumped onto the tiger. She fought with it. இந்த பொண்ணு கத்தன கத்து, அந்த ஆர்வம், அந்த அந்த தொண்டையில் இருக்கிற ஆர்வம், ஏன்னா நான் உன்னை சாவடிச்சிடுவேங்கிற கணக்கில் இந்த பொண்ணு கத்துறான். சிறுத்தை வந்து அந்த பிரதர் அங்கே விட்டுட்டு அது ஓடி போச்சு. Now think about it. அந்த இப்போ நம்ம ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா ஹியூமன் பிரெயின் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணும் தெரியுமா? ஃபைட் ஆர் ஃப்ளைட். அது வந்து பேசிக் நேச்சர் ஆஃப் அவர் ஹியூமன் மைண்ட். ஓகே, இந்த ரெண்டு இதுதான் இருக்கும். சண்டை போடுவாங்க, இல்லைன்னா ஓடி போயிடுவாங்க தப்பிக்கிறதுக்கு. அந்த பொண்ணு 8 வருஷம் பொண்ணு தான் உயிரை காப்பாற்றணும்னு என்ன பண்ணோம்? ஓடி இருந்திருக்கணும். அவள் அது சூஸ் பண்ணல. அந்த தம்பியை காப்பாற்றுறதுக்கு she decided to fight with a leopard. So she saved her brother and she was given this bravery award. இதெல்லாம் நமக்கு எப்படி அவளாச்சும் வந்து சொன்னா இல்லை. இந்த பாராட்டுதல்ங்கிறது when people talk about it, when people repeat it, these are all the stories of inspiration. I've given you 3 stories. இந்த மூணுத்துலேயும் அங்கே இருந்த ஒரு காமன் இது என்னென்னா, never say die spirit. என்னானாலும் சரி பார்த்துக்கலாம். இது 8 இயர்ஸு. அந்த மலாலா வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே 12 இயர்ஸ் 11 இயர்ஸ்லேயே அவள் she started doing agitation despite knowing that the Taliban people will ஷூட் பண்ணிவிடுவாங்கங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். 400 ஸ்கூலை உடச்சிட்டாங்க அவங்க. ஏன்னா ஸ்கூலுக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக. டைரக்ட் த்ரெட், கேர்ள்ஸ் cannot go to school. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இன்னும் இப்படி பேசிக்கிட்டே போகலாம், பட் அவ்வளோ பேச வேண்டாம். மேபி another opportunity when I come, I'll get back to you. Now you should understand what you require is that undying spirit, wanting to achieve.
each one of you, if you have a strong ambition to come up in your life and achieve bigger things, நாடு உருப்படும், சொசைட்டிக்கு இதுதான் கான்ட்ரிபியூஷன். நம்ம எல்லாம் கொடுக்க வேண்டிய கான்ட்ரிபியூஷன் என்னென்னா, நம்ம இண்டிவிஜுவலாக முன்னேற்றத்துக்கு நம்ம முயற்சி பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்கலி தட் வில் பிகம் கான்ட்ரிபியூஷன் டு த. நான் உங்கள் ஸ்கூலில் இருந்து நீங்கள் ரொம்ப மிகப்பெரிய ஸ்தானத்துக்கு படிப்பில் போயிட்டு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு அந்த மாதிரி இது மாதிரி ஆச்சுன்னா ஸ்கூல் எவ்வளோ பெருமைப்படும். அதுக்கு அப்புறமா வர்ற ஸ்டூடெண்ட்ஸு அவங்க நானும் இந்த மாதிரி முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும். அந்த இன்ஸ்பிரேஷன் கொடுக்குறாங்கிறது தான் நம்மளுடைய கடமை. நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் வரவழைச்சி அது நம்மளுடைய பின்னாடி படிக்கிறதுக்கு வர்றவங்க குழந்தைங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளரி பொசிஷன் ஸ்தானத்துக்கு நம்ம போகணும். ஓகே, எல்லாம் முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் சின்ன இது என்னை பற்றி சொல்கிற மாதிரி இருக்கும், பட் ஆனால் தெரிஞ்சுக்கணும் பெட்டர். நானும் உங்கள் மாதிரி ஒரு சின்ன பள்ளிக்கூடத்தில் சின்ன வயசில் ஐ கம் ஃப்ரம் எ ஸ்மால் டவுன். அந்த ஸ்மால் டவுனில் ஒரு 5வது இது வரைக்கும் தான் ஒரு ஸ்கூல், ஃபீஸே கிடையாது, யூனிஃபார்மும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு யூனிஃபார்ம், ஐ டோன்ட் ஈவன் ரிமெம்பர், பட் இட்ஸ் வெரி ஆர்டினரி ஸ்கூல். நோ பப்ளிக் ஸ்கூல், நோ பப்ளிக் இது லைக் யூனோ கிராண்ட் இது ஷூ போட்டு தான் வரணும், அது ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறமா படித்த ஸ்கூலில் சம் 7 rupees ஆனுவல் ஃபீஸ். ஓகே, அந்த மாதிரி தான் படித்தோம். பட் அதுக்கப்புறமா ஐ வெண்ட் இன் டு ஸ்போர்ட்ஸ். ஓகே, ஸ்போர்ட்ஸ் ஆல்சோ இஸ் அன் எஜுகேஷன் அப்படிங்கிறது என்ன நான் பார்த்தப்போ எனக்கு தெரியுறது. அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்போர்ட்ஸ் மூலமாக நிறைய கற்றுக்கலாம். இந்த ஸ்போர்ட்ஸ் மூலமாக அதில் ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட் டெவலப் பண்ணி நான் ஜெயிக்கணும், நான் ஜெயிச்சு இப்போ நான் ஜெயிச்சேன்னா என் ஃபேமிலிக்கு பெருமை தானே, என் ஃபேமிலிக்கு பெருமை மாதிரி ஸ்கூலில் படிக்கிறேன்னு அந்த ஸ்கூலுக்கு பெருமை தானே, அதுக்கப்புறமா அந்த ஊருக்கு பெருமை தானே, எந்த ஊரில் அந்த ஸ்கூல் இருக்கோ அதுக்கப்புறமா அந்த ஊர் எங்கே இருக்குது, ஆந்திரா நான் ஆந்திராவில் இருந்தேன், ஆந்திரா ஸ்டேட்டுக்கு பெருமை தானே, அதுக்கப்புறமா ஆந்திரா எங்கே இருக்குது, இந்தியா நாட்டில் இருக்குது, இந்தியாவுக்கு பெருமை தானே. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு முயற்சியும் இட் வில் பெர்குலேட் டவுன் டு even nation building. That's why I said education is nation building and sports is a very important curriculum. மற்ற ஆர்ட்ஸும் இருக்குது, நான் இல்லைங்களே. Since I am an authority on sports in table tennis, I am just speaking because I am also giving you my own example. இங்கிலீஷ் ஒரு வார்த்தை தெரியாது, நாங்கள் படித்ததே அது தெலுங்கு மீடியமில் தான். பட் இன்றைக்கி ஐ கேன் ஸ்பீக் இன்றைக்கி இல்லை வெரி குவிக்லி. இந்த ஸ்போர்ட்ஸ் மூலமாக வந்த பெனிஃபிட்ஸ் இதெல்லாம். அந்த ஸ்போர்ட்ஸுக்காக நாங்கள் ஸ்போர்ட்ஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ண உடனே ஒரு ஜாப் கிடச்சிது சென்னையில். அந்த ஜாப் ஒரு சின்ன இதில் ஒரு கிளரிக்கல் ஜாப் கிடச்சிது. அந்த கிளரிக்கல் ஜாப் இன்கம் டேக்ஸில். அதுக்கப்புறமா ஒரு பிக்கர் சொசைட்டியில் மூவ் பண்ண வாய்ப்பு கிடச்சிது. பிக்கர் சொசைட்டியில் மூவ் பண்ணப்போ நல்லா படிக்கிற குழந்தைங்க, நல்லா படிக்கிற இது ஒரு பெரிய எல்லாம் இங்கிலீஷில் பேசுவாங்க. ஐயோ என்னடா இது நமக்கு இங்கிலீஷ் வர மாட்டேங்கிறது, கற்றுக்கணும் அப்படின்னு. இதுக்கு எல்லாமே ஆர்வம் வேணும், அது தானாக வந்துடுதம்மா. அந்த இன்ட்ரெஸ்ட்டு இங்கிலீஷ் கற்றுன்ட்டு அதுக்கப்புறமா இங்கிலீஷ் கற்றுன்றதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தா எல்லோரும் கிராஜுவேட்ஸு அப்படி இப்படி. ஐயோ நம்ம எப்படியாவது நம்மளும் கிராஜுவேஷன் படிக்கிறப்போ கிராஜுவேஷன் பண்ணல, வந்துட்டேன் அப்படியே இந்த உத்தியோகத்துக்கு. அப்புறமா கிராஜுவேஷன் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஏன்னா நம்ம கொஞ்சம் வளர யூ கீப் கோயிங் இன் டு பிக்கர் சர்க்கிள்ஸ். நம்மளோட பெரிய ஆளுங்க நிறைய பேர் இருப்பாங்க அந்த இடத்துல. ஸோ அவங்கக்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கிறப்போ நம்மளும் அவங்களுடைய லெவலுக்கு போக ஆரம்பிப்போம். அதுக்கப்புறமா சரி கூட இருக்கிறவங்கெல்லாம் அங்கே பெரிய ஜாப் இங்கே பெரிய ஜாப், ஏன்னா நம்ம ஒரு குமஸ்தா அப்படின்னு சொல்லி வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதினேன். அது பாஸ் பண்ணி இன்ஸ்பெக்டர் ஆகிட்டேன் 1982. அதுக்கப்புறமா சரி எனக்கு அந்த உத்தியோகத்தில் முன்னுக்கு போகணுமா இல்லை கேமில் போகணும், கேம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு 83 கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணோம். அது ஒரு பெரிய ஸ்டோரி. ஓகே, அது இப்போ சொல்ல வேண்டாம், 40 வருஷம் ஸ்டோரி. வி ப்ரொடியூஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் பிளேயர்ஸ் ஃபார் இந்தியா. அவுட்ஸ்டாண்டிங் பிளேயர்ஸ். அதில் என்னுடைய நெவ்யூ 10 times நேஷ்னல் சாம்பியன். 10 times நேஷ்னல் சாம்பியன். அர்ஜுனா அவார்டி கை தட்ட மாட்டிங்களா? இஸ் அன் அர்ஜுனா அவார்டி. ஆமா. Then he became Padma Shri. Yes, Padma Shri award. முடியல.
இன்னும் முடியல. He got Khel Ratna Award. Okay. And still he is playing. 4 times Olympics he played. இந்த வருஷம் 5th time Olympics க்கு he is likely to get qualified or whatever it is. Then international bodiesல athletic commission இருக்கும், அதில் சேர்மன் ஒலிம்பிக், இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன், அந்த பாடியில் மேரி காம் இஸ் சேர்பர்சன், இவர் வைஸ் சேர்பர்சன். ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். ஒரு ப்ரோக்ரஸ்ங்கிறது இது எங்கிருந்து வந்தது? ஸ்போர்ட்ஸ் மூலமாக வந்தது. அந்த ஸ்போர்ட்ஸில் அந்த ஊக்கம் கொடுக்குற இன்ஸ்பைரிங் மாஸ்டர் நான் இருந்தேன். இது என்னுடைய பெருமைக்காக சொல்கிறேன், சொல்லலை. All of you need an excellent support system which inspires you. நம்மளை சுற்றி ஒரு இன்ஸ்பைரிங் சிஸ்டம் இல்லைன்னா நீங்கள் இன் ஐசோலேஷன் நீங்கள் வளர முடியாது. நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு நம்ம கூட ஆளுங்க இருக்கணும் நமக்கு சப்போர்ட் பண்ணுறது. அதே தான் இவங்க த ஹீரோஸ். ஆமாம், அதே தான் உங்கள் பிரின்சிபல். அவங்க இங்கே இல்லை, அவங்கள ப்ளீஸ் பண்ணுறதுக்கு நான் சொல்லலை. தீஸ் ஆர் ஆல் ட்ரூத்ஸ். அம்மா, யுவர் ஸ்கூல் பிரின்சிபல் இஸ் ஸோ டைனமிக். அவங்களுக்கு அவார்டு இவங்க தான் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு இதே வேலை தான். எங்கெங்க சொசைட்டியில் அவங்களுடைய ட்ரஸ்ட் மூலமாக எங்கெங்க சொசைட்டியில் தேவைப்படுற ஆளுங்க, நீடி பீப்புள், அண்டர் ப்ரிவிலேஜ்டு எங்கெங்கே இருக்காங்கன்னு தேடி பார்த்துட்டு இவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கறதுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும்னு யோசித்து கொஞ்சம் என்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் சார் கமெண்ட் ஸ்பீக்கனு அப்படின்னு. இட்ஸ் அ ஹியூஜ் எஃபர்ட். நீங்கள் புரிஞ்சுக்கணும், உங்களை சுற்றி எவ்வளோ ஸ்ட்ராங் ஆளுங்கள்லாம் இருக்காங்க. உங்கள் பிரின்சிபல் ரியலி பாராட்டுவேன் நான். ஏன்னா அவங்க அவங்க டீம், அவங்க டீச்சர்ஸு, வாட் நாட், ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் பாருங்கள். இப்போ கூட அவங்களுக்கு ஒர்க் இருக்குது, கிடுகின்னு ஓடுறாங்க, அங்கே ஓடுறாங்க, எங்கே ஓடுறாங்க. அவங்க ஃபோன் நான் போய் நின்று இருக்கிறச்சவே எத்தனையோ ஃபோன் கால், ஏன்னா எங்கேயோ ஏதோ ஒரு சம்திங் ஹேஸ் டு பி டன். ஸோ அதனால் அது பண்ணுறதுக்கு அவங்க அட்டென்ட் பண்ணிட்டாங்க, இப்போ அட்டென்ட் பண்ணுறதுக்கு போயிருக்கு. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஐ எம் வைண்டிங் அப் மை திஸ் திங். இட் இஸ் வித் திஸ் லாஸ்ட் வேர்ட். ஓகே, இஃப் இந்தியா இஸ் அ டீம் அப்படின்னு நினச்சா நீங்கள் நினச்சி பாருங்கள். இப்போ டீம் கேம்ஸ் இருக்குது இல்லையா, ஒரு 10-11 பேர் ஆடுவாங்க, ஃபுட்பாலு, ஹாக்கி, அது. ஓகே, இஃப் யூ டேக் இட் அஸ் அ டீம் கேம், த ப்ரோக்ரஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த டீம், நான் சொல்கிறது கொஞ்சம் இங்கிலீஷில் சொல்லிடுறேன், அப்புறமா தமிழில் என்னால் முடிஞ்ச இதில் வாட்ஸில் சொல்கிறேன். த டீம் இஸ் ஆஸ் ஸ்ட்ராங் ஆஸ் த வீக்கஸ்ட் பர்சன் இன் த டீம். ஒரு டீமில் நிறைய ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் இருப்பாங்க, 3 பேர் 4 பேர் இருப்பாங்க, மீதி பேரெல்லாம் வீக்காக இருப்பாங்க. அதில் லோயஸ்ட், ரொம்ப வீக்கஸ்ட் ஒருத்தர் இருப்பான். ஸோ த டீம்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஸ்ட்ரென்த்து இஸ் நாட் பேஸ்ட் ஆன் த டாப் 1, 2, 3 பிளேயர்ஸ். இட் இஸ் ஒன்லி ஆஸ் ஸ்ட்ராங் ஆஸ் த வீக்கஸ்ட் பிளேயர். ஓகே, அந்த வீக்கஸ்ட் பிளேயர் ஸ்ட்ராங் ஆனப்போ தான் உண்மையான ஸ்ட்ரென்த்து கிடைக்குங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். இதே தான் எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம பிஎம் மோடி அவர்கள் இதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம நாட்டில் எவ்வளோ பேர் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி எவ்வளோ பண்ணி, all of them were trying to bring up the weakest sections of the society. That is where I really, I don't know how to express. These people deserve a great appreciation. For whom they are fighting, from them only they need appreciation. What is one thank you from the person for whose benefit we are working. அப்படிங்கிறது அவங்களுடைய அதுக்கு மேலே எதுவும் எதிர்பார்க்கறது இல்லை. இந்த குழந்தைங்களுக்கு நம்ம இவ்வளோ நம்ம பேச வைக்கிறோம், இது பண்ண வைக்கிறோம், அதனால் யாராவது பெனிஃபிட் ஆனாங்கன்னா அந்த திருப்தி வந்து no amount of money will give. So now do you understand how you are blessed? You are having the kind of support system. அது பெருகும். With all the efforts of your principal, many people will involve in the progress of your school and for all of you. Have a wonderful day. Think about it. Look at those videos. மலாலா பற்றி தெரிஞ்சுக்கோங்க.
அவங்களுடைய ஸ்பீச் கேளுங்க. இங்கிலீஷ் அந்த அளவுக்கு புரியலன்னா யாரையாவது கேட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்குள்ள. அருணிமா சின்ஹா பற்றி பாருங்கள். அந்த டெட்எக்ஸில் அவங்க ஸ்பீச் கேட்டிங்கன்னா நீங்கள் அழாமல் நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஐ எம் 100% கேரண்டி யூ. அந்த அளவுக்கு அவங்க தே வென்ட் த்ரூ. ஓகே, ஆல் த வெரி பெஸ்ட். Did you? மேரிகோம். நோ மேரிகோம் வந்து பாக்ஸிங் அம்மா. ஓகே, நான் வந்து டேபிள் டென்னிஸ் கோச். நான் வந்து அவங்களுடைய முயற்சி அட்மையர் பண்ணுற ஆள். நான் மேரிகோம் வந்து 6 times வேர்ல்டு சாம்பியன் பாக்ஸிங்கில். தெரியுமா அது உங்களுக்கு? யாருக்கும் தெரியாது. பார்த்தீங்களா? இது பற்றி நம்ம பேச தான் எல்லாருக்கும் தெரியும். வேர்ல்டு சாம்பியன். பட் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன கிரிக்கெட் குறை சொல்கிறதுக்கு சொல்லலை, பட் குறைச்சி விளையாடுற நேஷன்ஸு ஒரு 12 நேஷன்ஸ் அதில் இல்லை. அதுக்கு இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ஸோ அதுக்கு இருக்கிற ஒரு பெருமையோ மற்ற ஸ்போர்ட்ஸ்க்கு இல்லை. இந்த மேரிகோம் மாதிரி ஆளுங்களை பற்றி நம்ம பேசணும். ஷீ இஸ் அ கேர்ள், ஷீ இஸ் அ லேடி லைக் யூ. இட் இஸ் அவங்களுடைய முயற்சி. அதுவும் ஷீ கம்ஸ் ஃப்ரம் நார்த் ஈஸ்டில் ரொம்ப ஒரு ஆர்டினரி ஆவரேஜ் ஃபேமிலியிலிருந்து வந்த பொண்ணு. ஸோ ஏசம்மா, நான் உன்னுடைய கேள்விக்கு நான் கோச் இல்லை, பட் ஆனால் நம்ம இந்திய நாட்டு ஒரு பெண் குழந்தை எவ்வளவோ முயற்சி இருந்தால் தான் வேர்ல்டு லெவலில் அடிக்க முடியும். ஸோ அவங்களுடைய லைஃப் டைம் இஸ் சாக்ரிஃபைஸ்ட் ஃபார் லேர்னிங் பாக்ஸிங். லைஃப் டைம் 20-30 years, ஐ எம் டெல்லிங் யூ. 30 years மினிமம் ட்ரைனிங் இருக்கும். ஷீ வில் பி அரௌண்ட் 40s நினைக்கிறேன். ஷீ இஸ் ஒர்க்கிங் ஆஸ் அ போலீஸ் ஆஃபீஸர் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில். ஆனாலும் தைரியமாக வாவ். ஏமா உண்மையாலே ஒரு ரொம்ப ரிலவெண்ட் கொஸ்டின் கேட்டிருக்கேன். எவ்வளோ டீப்பாக நீ கேட்பேன் நான் எதிர்பார்க்கல. நமக்கு எல்லாருக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். எவ்வளோ தான் சக்ஸஸ்ஃபுல் ஆளாக இருந்தால் கூட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறச்சே ஒரு இன்பம், ஹைட்ஸ் ஆஃப் இது. பட் அட் த சேம் டைம் நம்ம நினச்சது நம்ம சாதிக்க முடியலன்னா நமக்கு இதுவும் இருக்கும், லைக் அந்த துன்பமும் இருக்கும். ரொம்ப சஃபர் பண்ணும். அண்ட் பர்டிகுலர்லி ஸ்போர்ட்ஸ் இஸ் அ வெரி டைனமிக் ஃபீல்ட். இட்ஸ் நாட் லைக் every tournament, every match you play, it gives you either happiness or it will give you suffering. அந்த ஒரு சஃபரிங் தாக்கு பிடிச்சிட்டு இன்னும் முன்னேறணுங்கிறது முயற்சி பண்ணிட்டு இருக்கிறச்சே தான் நம்மளுடைய ஸ்பிரிட் ஸ்ட்ராங் ஆகும். ஓகே, பட் இந்த ஸ்பிரிட் வந்து சும்மா எனக்கு அது தானாக ஸ்ட்ராங் ஆகாது. அதே தான் நான் சொன்னேன், உங்களை சுற்றி சிஸ்டம் இருக்கணும், சப்போர்ட் சிஸ்டம். அம்மா சப்போர்ட் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருந்தால் அவங்க உங்கள் கூட துணைவாக நின்று they will give you that confidence. Hey, no problem. So what? Many great people, I'm telling you, they have faced a lot of difficulties, lot of insults, lot of troubles. Yet they keep their spirit up, and that spirit will be up by support system. And the support system lo your friends first will come for all the students. நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸை தேர்ந்தெடுத்து நம்மளுடைய ட்ரீம்ஸுக்கு சப்போர்ட்டிவாக நிற்கிற மாதிரி ஆளுங்க தான் நம்ம கூட இருக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஐம் ஜஸ்ட் டெல்லிங், ஐம் நாட் பிலிட்லிங் எனிபடி. இப்போ எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்பியன் ஆகணும், இல்லை படிப்பில் ஐ வாண்ட் டு பிகம் எ டாக்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்ன மாதிரி அந்த மாதிரி ஒரு பெரிய டாக்டர் ஆகணும், ஒரு பெரிய இன்ஜினியர் ஆகணும், பெரிய சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆகணும், பெரிய லாயர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற குழந்தைங்க இருப்பாங்க. அவங்களும் படிக்கணும், இவங்களும் படிக்கணும். கோர்ஸ் வேறு, பட் ஆனால் முயற்சிங்கிறது தேவை. அந்த மாதிரி முயற்சி பண்ணுற ஆளுங்க நம்மளை சுற்றி இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, ஆட்டோமேட்டிக்காக வந்து அது உங்களுக்கு ஸ்ட்ரெங்காக மாறும். அண்ட் அஃப்கோர்ஸ் பேரண்ட்ஸ் வில் பி தேர். Parents have to be there. If the parents are not there, I know what your school is doing. I am telling you, please understand this. Wherever you have உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது என்னங்கிறது கண்டுபிடிச்சி உங்கள் பிரின்சிபல் gives that insights into that.
to the teachers below, and then they come and approach you to find out உங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுறது, எங்கே எதனால் உங்களால் பெர்ஃபார்ம் பண்ண முடியல, அங்கிற அளவுக்கு அந்த டெப்த்துக்கு போயிட்டு அது அட்டென்ட் பண்ணி அதை சரிப்படுத்திட்டு இவங்களை வந்து மெயின் ஸ்ட்ரீமில் கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்கங்கிறது உங்களுடைய ஸ்கூல் பற்றி நான் படிக்கிறச்சே தெரிஞ்சுட்டேன். அது ஐ எம் கிரேட், ஐ எம் டெல்லிங் யூ. அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் சிஸ்டம் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு when you are down in your spirits, they are trying to find out. ஏன்னா சம்டைம்ஸ் வீட்டில் ஏதாவது சொல்லியிருப்பாங்க, நீ உன்னால் ஒன்றும் படிக்க முடியாது, என்ன படிக்கிற, மார்க்ஸ் எவ்வளோ தானே, ஒரு டிஸ்பரேஜிங் கமெண்ட்ஸ் இருக்கும். அது வந்து நம்மளை நொந்து போகிற மாதிரி ஆகும். அண்ட் தட் டு பேரண்ட்ஸே அப்படி சொன்னாங்கன்னா இன்னும் நொந்து போயிடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பேரண்ட்ஸுக்கு கவுன்சிலிங் ஏற்பாடு பண்ணுறாங்க உங்கள் ஸ்கூலில், தெரியுமா உங்களுக்கு? தே கால் த பேரண்ட்ஸ், அந்த கவுன்சிலிங் அவங்களுக்கு கொடுத்துட்டு உங்கள் பசங்களுக்கு நீங்கள் துணைவோ நிற்கணும், நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தெரிய வச்சு தென் தே வில் ஆல்சோ சி. என்னுடைய இதில் எந்த ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷன் தான் டேபிள் டென்னிஸில். ஸோ அந்த பிளேயர்ஸ்க்கு ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் சரியாக இல்லைன்னா சுற்றி இருக்கிற ஆளுங்கள்னால ஏதாவது பாதிப்பு ஏற்படுறதான்னு பார்த்துட்டு அவங்கள கரெக்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஸோ எக்ஸலண்ட் கொஸ்டினுமா இது பற்றி நான் இன்னும் பேசிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா இதுதான் எனக்கு வர்ற பிரச்சனை. எனக்கு பர்ஃபார்மன்ஸ் இப்போ சரத்கமல் பெரிய ஆள் சொல்லிட்டேன் நான். இப்போ ரைட் நோ தேர் ஆர் சில்ட்ரன் who are 4 years old, 5 years old, 10 years old. அவங்க தோக்கிறப்போ மனசு துடிக்குது. இவங்கள எப்படி காப்பாற்று ஐ மீன் முன்னுக்கு கொண்டு போவோம். ஏன்னா ஈச் சைல்டு இஸ் டிஃப்ரெண்ட். அந்த சூழ்நிலையில் அவருக்கு அது கரெக்டாக இருந்தது. இப்போ நானும் கற்றுக்கணும், இந்த குழந்தைக்கு எப்படி கற்றுக் கொடுக்கணுங்கிறது நான் கற்றுக்கலன்னு வச்சுக்கோ. அந்த காலத்தில் நான் அப்படி பண்ணோம், இனிமேல் நான் என்ன பண்ணாலும் அதான் நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்னோம், அப்படி பேசிக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. நாங்கள் இறங்கி வேலை செய்யணும். நாங்கள் இறங்கி வேலை செஞ்சுட்டே இருக்கோம். காலங்காலத்தில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு மறுபடியும் கிளப்புக்கு போய் ரூம் போட்டு யோசிப்போம், இந்த குழந்தைக்கு என்ன ப்ராப்ளம், என்ன பண்ணணும், எது பண்ணணும். அப்படி இருந்தால் தான் முன்னேற முடியுமா? புரியல, கொஞ்சம் அது சொல்லுங்க. வாட் உங்களுடைய இன்ஸ்பிரேஷன்? என்னுடைய இன்ஸ்பிரேஷன் இட்ஸ் an excellent question, really. Yes. நான் சின்ன வயசில் ஸ்கூலில் இருக்கிறப்போ விளையாட்டுத்தனமாக அங்கேங்க எல்லா கேம்ஸ் ஆடிடுவோம். ஈவன் தெருவில் கூட ஆடுவோம். கோலி, பம்பரம், கில்லி தாண்டி அப்படின்னு. ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ஹாலிடேஸில் டேபிள் டென்னிஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அது ஒரு கிளப், ஒரு ப்ரெமிசஸ் எல்லாம் எல்லாம். அப்போ ஆடுறப்போ எனக்குள்ள ஒரு ஜென்ரலாக யாரோட ஆடினா நான் ஜெயிக்கணும். அப்போ தான் பிகின் பண்ணோம் முடியாது. பட் ஆனால் எப்படி ஜெயிக்கணும், அவங்க 2 பேர் ஆடிட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேர் ஆடுறச்சு அவர் எப்படி அடிக்கிறாரு, அவர் எப்படி அடிக்கிறாரு அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அதை ஆட முடியுமாங்கிறத கற்றுக்கிட்டு அந்த மாதிரி தட் இஸ் ஹவ். அது ஒரு லெவல். அது இம்மீடியட்டாக டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பர்ஃபார்மன்ஸ் வர ஆரம்பிச்சிது, ஸ்டேட் லெவலில் வர ஆரம்பிச்சிது. நான் சொல்கிறது ஒரு 71 ஸ்டோரி சொல்கிறேன் நான். 43 வருஷம். அப்போ எல்லாம் ஸ்போர்ட்ஸ்கெல்லாம் போனால் வீட்டில் அடிப்பானுங்க, டயத்தை வேஸ்ட் பண்ணுற, படிக்கலைன்னா. ஸோ அதுவும் மீறி we used to go to club. பட் தென் கொஞ்சம் நாங்கள் ஸ்டேட் லெவலில் பர்ஃபார்மன்ஸ் வந்து தென் ஐ வாஸ் யூனிவர்சிட்டி சாம்பியன் ஃபார் 3 years. அதை வச்சு ஜாப் கிடச்சிது. அந்த சிட்டிக்கு வந்ததுக்கப்புறமா தான் நான் சொன்னேனே, நம்ம சுற்றி இருக்கிற ஆளுங்க அவங்க நம்மளோட எக்ஸலண்ட்டாக இருக்காங்க. என்னுடைய ஒவ்வொரு இதுவும் ஒரு இங்கிலீஷ் கற்றுக்கணும், ஒரு கேம் கற்றுக்கணும், ப்ளஸ் ஒரு ஆஃபீஸில் நம்ம வந்து நல்லா வேலை செய்யணும் அப்படிங்கிறது அந்த சேலஞ்சிங் மைண்டு இருந்தது. அந்த சேலஞ்சிங் மைண்டை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம கூட இருக்கிற ஆளுங்க நிறைய பேர் இருப்பாங்க, வருவாங்க. நம்மளுடைய எந்தூசியாசம், நம்மளுடைய முயற்சி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான சப்போர்ட் சிஸ்டம் உங்கள் கூட அமையும். அதுக்காக நீங்கள் தேட தேவையில்லை. நீங்கள் பண்ண வேண்டியதுன்னா அந்த எந்தூசியாசமோடு போகணும். நான் பாப்பா கேட்டிருக்கா, வாட் ஹேஸ் கிவன் யூ தட் இன்ஸ்பிரேஷன்? தென் we started, I decided I had to do it. 82ல் நான் இன்ஸ்பெக்டராக செலக்ட் ஆனேன். இன்ஸ்பெக்டராக வேலை செஞ்சுட்டுருக்கேன். அது வந்து ஒரு அதாரிட்டி இதெல்லாம் இருக்கிற ஒரு இது, அது என்ஜாய் பண்ணுற மனசும் வச்சுக்கலாம். பட் எனக்கு சம்பவம் டீச்சிங்னா சின்ன வயசுலேருந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு. நான் விளையாடிட்டு இருக்கிறச்சே இன்னொரு 2-3 சின்ன குழந்தைங்களுக்கு வா கம் நீ இதாடலாம் அப்படின்னு கற்றுக் கொடுப்பேன். ஸோ ஐ தாட் 83 டேபிள் டென்னிஸ் நம்ம சூழ்நிலை சந்தர்ப்பத்தினால நேஷ்னல் லெவலில் போக முடியல, ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் அது இதுன்னு. ஸோ கற்றுக் கொடுக்கணுன்னு அந்த கற்றுக்கிற ஃபீல்டில் வந்தோடனே தென் அந்த ஸ்கூலில் சாந்தோம் ஸ்கூலில் வீவர் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ மீன் டீச்சர்ஸ்.
அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறப்போ அப்போ டான் பாஸ்கோ ஸ்கூல், எக்மூர் ஸ்கூல், அது ஒரு நிஷ் பப்ளிக் ஸ்கூல். அதிலிருந்து நிறைய பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க, இந்தியன் ரேங்க் பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அந்த ஸ்கூல் பிரின்சிபல் ஒருத்தர் ஃபாதர் சைமன் சொல்லி அவங்க டோர்னமெண்ட்டுக்கு வர்றப்போ கொஞ்சம் ஒரு பிஹேவியர், ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோடு இருப்பாங்க. ஸோ நான் நினச்சேன், என்ன பணக்காரங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தானே சொந்தம், டேலண்ட்டு இது அது, நத்திங் டூயிங் அப்படின்னு சொல்லி பசங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுத்து, சாந்தோம் ஸ்கூலுன்னா யாருமே மறக்கக்கூடாது, அந்தளவுக்கு நம்ம பர்ஃபார்ம் பண்ணுவோம், நீங்கள் முன்னேற்றத்துக்கு நான் முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நான் ஆஃபீஸில் எங்களுக்கு பர்மிஷனில் இருக்கும். 3:30க்கு பர்மிஷன், 1.5 அப்போ நான் 10 to 5 அந்த டைம் எல்லாம் கிளப்லேயே ஸ்பெண்ட் பண்ணி வீட்டுக்கு போகிறச்ச 9 o'clock தான் போவேன். 3:30க்கு வந்து அதுக்குள்ளே ஏதோ இந்த மாதிரி இந்த எப்படி இன்ஸ்பயர் பண்ணுங்கிறது நான் கற்றுட்டேன். தேவைதானா? தேவையானதான் நம்ம அது பண்ணி கற்றுக்கிட்டு தான் ஆகணும். நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். அந்த எந்தூசியாசம் உங்களுக்குள்ளே இருக்கிறப்போ இதெல்லாம் நீங்கள் ஒன்றா நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. தென் வி ப்ரொடியூஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் பிளேயர்ஸ் ஃப்ரம் சாந்தோம் ஸ்கூல். இன்னும் உண்டிலே நாக்கிட்டோம். டான் பாஸ்கோ ஸ்கூல் வி ஹவ் கிராஸ்ட் ஓவர். தமிழ்நாட்டில் அப்போது 48 ரேங்கிங் ஈவெண்ட்ஸ் நடக்கும். 48 ரேங்கிங்ஸ் கிடைக்கும் 6 ஈவெண்ட்டில். அதில் மென்னு எல்லாம் சின்ன ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அதனால் மென்னு கணக்கே இல்லை, மென்னு விமன் கணக்கே இல்லை. 16 எடுத்தாச்சுன்னா மீதி 32. 32ல் 28 ரேங்கிங்ஸ் சாந்தோம் ஸ்கூல். ஆமாம், வெறும் 4 ரேங்க்ஸ் மட்டும்தான் மற்றவங்களுக்கு போச்சு. 28 ரேங்கிங். ஓகே, அப்போ நினச்சேன் நான், ஆமாம் ஸ்டேட் பிளேயர்ஸ் பண்ணிட்டோம். அதுலேருந்து அப்போவே கொஞ்சம் நேஷ்னல் பிளேயர்ஸ் வர ஆரம்பித்தாங்க. இவ்வளோதானா? தென் ஐ தாட், என்ன இது எத்தனை ஸ்டேட் பிளேயர்ஸ் பண்ண போகிறோம் இனிமேல்? இல்லை, நேஷ்னல் லெவலில் பண்ணணும், நேஷ்னல் சாம்பியன்ஷிப் ஜெயிக்கணும். அதுக்குள்ளே கொஞ்சம் ஒரு 84க்குள்ளே நான் சொல்கிறது 83ல் ஸ்டார்ட் பண்ணோம். 88க்குள்ளே இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் ஆல்ரெடி ஒரு 6 இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் அந்த மாதிரி ஸ்டேட். பட் தென் ஐ யூஸ் டு இன்ஸ்பயர் தெம். அவங்கெல்லாம் சின்ன பசங்க தான். நீங்கள்லாம் நேஷ்னல் லெவலில் அவார்ட்ஸ் வாங்குறதோ நேஷ்னல் சாம்பியன்ஷிப்ஸ் ஜெயிக்கிறதோ என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அது சர்வசாதாரணமாக வரும். இன்டர்நேஷ்னல் இது யோசிக்கணும், நம்மளுடைய ட்ரீம்ஸு பெருசாக இருக்கணும், நம்மளுடைய ஆம்பிஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதுக்கேற்ற முயற்சி பண்ணணும். இதெல்லாம் இருந்தால் நம்மளால் எது வேணாலும் சாதிக்க முடியுங்கிற ஒரு இது பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அந்த ஓவர் எ பீரியட் we have produced 3 Olympians. அந்த 3வது ஒலிம்பியன் தான் ஷரத் கமல், ஹூ இஸ் மை நெவ்யூ. அது வந்து 2000லேருந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ த ஒர்க் ஹேஸ் பிகன் லாங் பேக் 88. அப்போ தான் பிகர் லெவல், இன் த சென்ஸ் வி ஹாவ் டு ப்ரொடியூஸ் சாம்பியன்ஸ் இன் இன்டர்நேஷ்னல் லெவல் அப்படி. ஸோ நவ் இந்த ஸ்டோரியில் என்னென்னா, பிறந்த உடனே எனக்கு பெரிய இது இருக்குது அப்படி இப்படின்னு நம்ம பேச சின்னதான் ஸ்மால் இதை அச்சீவ் பண்ணு. தென் யூ மஸ்ட் ரிவைஸ் யுவர் ஆம்பிஷன். பண்ணிவிட்டு சந்தோஷமாக போதும் 10th பாஸ் பண்ணிட்டேன், இனிமேல் என்ன, இல்லை 10th ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் அவ்வளோதான், அப்படி இல்லை. தென் நம்ம இவ்வளோ தூரம் வர முடியுதுன்னா ஏன் இந்த அடுத்த முறை போக முடியாது அப்படிங்கிறத நீங்கள் நோக்கி முயற்சிகள் கொண்டு வந்தீங்கன்னா சக்ஸஸ் உங்களது தான். ப்ளீஸ், நான் பிறந்தப்போ ஸ்கூலில் படிக்கிறப்போ will I become an IRS officer அப்படின்னு நான் நினைக்கல. பட் டுடே ஐ ரிட்டையர்ட் ஆஸ் an IRS ஆஃபீஸர். அதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் அட் எவ்ரி ஸ்டேஜ் உங்களுக்குள்ள அந்த உற்சாகம், எனர்ஜி, எந்தூசியாசம், டிசைர், டீப் டிசைர் டு எக்ஸெல் அது இருந்ததுன்னா உங்களை சுற்றி உங்களுக்கு வேண்டிய சப்போர்ட் சிஸ்டம் வந்துக்கிட்டே இருக்கும். சொசைட்டி வில் நோட்டீஸ் அண்ட் தென் தட் சப்போர்ட் எங்கிருந்து வரும். இப்போ நான் இங்கே வருவேன்னு எனக்கும் தெரியாது, நீங்களும் நினச்சிருக்க மாட்டேங்க, இவனும் நினச்சிருக்க மாட்டேன். ஏதோ ஒரு ஆங்கிளில் இவங்க வந்து ஸ்போர்ட்ஸில் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு லாஸ்ட் இயர் அதுலேருந்து எங்களை தேர்ந்தெடுத்தாங்க. அதுலேருந்து எங்களை தேர்ந்தெடுத்து நான் கொஞ்சம் அந்த ஸ்டேஜில் பேசுகிறது பார்த்து, இவர் கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன் நல்லாவே கொடுக்குறாரு, இவர் வந்து நம்ம இந்த ஸ்கூல்ஸுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு. திங்ஸ் வில் ஹேப்பன். நல்லா நம்புங்க, நான் சொல்கிறேன், ஐ எம் டெல்லிங் யூ, ட்ரஸ்ட் யுவர் work, hard work, trust your hard work, dreams,
start learning to dream about your ambitions, not dream about how Shah Rukh Khan is acting or how so. No, those dreams are not for relaxation. உழைப்பாளிகளுக்கு the dreams வந்து that gives us huge power. Dreams will be giving power to your ambitions. That will become true. Dreams will become true. Okay? நம்ம அப்துல் கலாம் அவர்கள் சொன்னது அவருடைய புக்கில், he addressed children, you should have dreams, the kind of dreams that will not let you sleep. புரிஞ்சுதா இது? நம்ம தூங்கினா தான் நமக்கு கனவு வரும். அது உண்மையான கனவு இல்லை. உங்களுக்கு இருக்கிற கனவு உங்களை தூங்க விடாத பண்ணுற கனவாக இருக்கணும். தட்ஸ் கால் டே ட்ரீமிங். அதே தான். அப்துல் கலாம் யாருன்னு தெரியும் இல்லையா? greatest scientist from India, and then they're all great people. If they are telling in simple words, you should have dreams, the kind of dreams that will not let you sleep. இன்னிலிருந்து ஆரம்பிங்க உங்கள் ஜர்னி. You will all achieve. Yes. ஏமா இன்னும் கஷ்டம்? கேளு கேளு கேளு. இன்ஸ்பிரேஷன் தான் சொன்னேன் திருப்பி. ரோல் மாடல். ஆமாம், நல்லா கேட்டு நல்ல கேள்வி கேட்குறீங்க. இது வந்து எனக்கு இட் இஸ் மேக்கிங் மீ இமோஷ்னல். ஏன்னா எஸ், வி ஆல் ஹாவ் டு ஹாவ் ரோல் மாடல்ஸ். ஐ யூஸ் டு ரீட் எக்ஸ்டென்சிவ்லி. இன்னும் கேட்டுக்கா? இப்போ கேட்குறதா? எனக்கு கொஞ்சம் ரீசவுண்ட் வர மாதிரி இருக்குது, அதனால் தூரமாக வச்சேன். ஓகே. See, we all need role models. அந்த ரோல் மாடல்ஸ் வந்து நம்மளுடைய ஆம்பிஷன்ஸ்க்கு அச்சீவ்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கணுமே தவிர, இப்போ எனக்கு ஷாருக் கான் பிடிக்கும் அப்படின்னா அது இட்ஸ் டிஃப்ரெண்ட் திங். தட் இஸ் நாட் கோயிங் டு மேக் யூ அ கிரேட் அகடமிஷியன். தட் இஸ் நாட் கோயிங் டு மேக் யூ அ கிரேட் பர்ஃபார்மர் இன் யூஸ்ஃபுல் ரோல்ஸ் இன் த சொசைட்டி. ஸோ த ரோல் மாடல்ஸ் ஐ யூஸ் டு ரீட். அந்த படிக்கிறப்போ நிறைய நியூஸ் பேப்பர்ஸு அது இதுன்னு ஆவிட் ரீடர். ஸோ அது படிக்கிறப்போ நம்ம சொசைட்டிக்குள்ளே யாரெல்லாம் மற்றவங்களுக்காக பாடுபட்டு அவங்கள வந்து முன்னுக்கு கொண்டு வர்றாங்க அப்படின்னு. ஏன்னா எனக்கு டேபிள் டென்னிஸில் வந்தப்போ என்னுடைய ஆசையும் அதுதானே, இந்த ஸ்கூல் சில்ட்ரன் வந்து நம்ம பெரிய ஆள் ஆக்கணும். அதுக்கப்புறமா அது ரோல் மாறி இப்போ இந்தியா கோச் ஆனதுக்கப்புறமா நம்ம இந்தியன் பிளேயர்ஸு இன்டர்நேஷ்னல் ஃபீல்டில் பெரிய ஆளுங்க ஆகணும். ஸோ அவங்களுக்கு தேவையானது நானும் சொல்லணும், நானும் உணரணும். அது அந்த மாதிரி இதில் தான் இந்த ஸ்டோரிஸ் ஆஃப் அருணிமா சின்ஹா, ஸ்டோரிஸ் ஆஃப் மலாலா, ஓகே. அண்ட் தென் ரொம்ப சின்ன வயசில் கூட இந்த மாதிரிலாம் படிக்கிறதுனால ஒரு ஸ்பெசிஃபிக் இதில், பட் ஜென்ரலி நான் ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் ஐ வில் டெல் யூ. ஒன் டே ஐ வாஸ் ரீடிங் பேப்பர். மேதா பட்கர் அண்ட் அருந்ததி ராய், இது 2000 நடந்தது. அவங்க இந்த நர்மதா பச்சாவுங்கிற ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. அந்த நர்மதா பச்சாவுங்கிற ப்ராஜெக்டில் இந்த நர்மதா ரிவர் பேங்க் அங்கே நிறைய ஹட்மெண்ட்ஸ் ஏழைங்கள்லாம் இருக்காங்க. ஆனால் இந்த அங்கே தே வாண்டட் டு பில்ட் bridge or whatever it is, they wanted to make it a great project. So they were chasing away all those people அந்த ரிவர் பேங்க் கிட்ட. ஸோ அது எவ்வளவோ பாதிப்பு ஏற்படுறது ஏழை மக்களுக்கு. ஸோ அந்த ஏழை மக்களுக்காக அவங்க அங்கே ஒரு ப்ரொட்டஸ்ட், ஒரு இது மாதிரி, இந்த மலாலா எப்படி ப்ரொட்டஸ்ட் பண்ணால் புல்லட் வச்சு அடித்தாங்களோ அவங்க இவங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சுட்டாங்க. அது ஹெட்லைன்ஸ் படிக்கிறேன், arrested and then 2 ladies for what? They are already great people. Arundhati Roy is Pulitzer Prize winner. எழுத்தாளர்களும் மேதா பட்கர் is in society, they are big. So yes, I felt so moved when ladies with everything, life is laid in front of them, அவங்க வந்து எப்படி வேணாலும் என்ஜாய் பண்ணிக்கலாம். ஏன்னா இவங்களுக்காக இந்த அண்டர் ப்ரிவிலேஜ்டு பீப்புளுக்காக அங்கே போயிட்டு அவங்களோட அந்த இதில் உட்காந்து
சேரு செகுதுன்னு இருக்கும். அங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. போலீஸ்காரங்க வந்து இது டெனமெண்ட்ஸு ரிமூவ் பண்ண விட மாட்டோம். அந்த மாதிரி நிறைய நம்ம படிக்கிறப்போவே நம்மளை சுற்றி பார்க்குறப்போ இந்த மாதிரி நிறைய பேர் மற்றவங்களுக்காக நிறைய சாக்ரிஃபைசஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கேட்குறப்போ எனக்கு இன்னொரு பிக்கெஸ்ட் இன்ஸ்பிரேஷன். ஐ ஆல்வேஸ் திங்க் என்னுடைய ஃபேமிலியில் 2 மிலிட்ரி ஆளுங்க இருக்காங்க. என் அண்ணா ஏர்ஃபோர்ஸில், என்னுடைய பிரதர்லாம் அவரும் ஏர்ஃபோர்ஸ். ரொம்ப சின்ன வயசுலேயே அவங்க இருக்கிற அந்த இதுக்கெல்லாம் போவேன், குவார்ட்டர்ஸ் அதுக்குள்ள. அப்போ வந்து இதை பற்றி யோசிப்பேன். வந்து அவங்களுடைய போஸ்டிங்ஸ் எங்கெங்கோ இருக்கும், அட்வான்ஸ்டு பிளேசஸ் வேர் இது ஸ்னோ, யூ கான்ட் even go there, and in some places you cannot walk and go, you will have to இந்த கயிறு இப்படி ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அதில் they have to carry their luggage and what to say, physically they have to move with their hands. There is no cable cars எல்லாம் ஒன்றும் கிடையாது. They have to go there. After they go there, they have to go into that snow trekking. Days together they will go. And அங்கே அவங்களுடைய போஸ்டிங்கில் தனியாக ஒரு கன்று வச்சுட்டு அவனுக்கு எந்த பக்கம் புல்லெட் வந்து அடிக்கும் தெரியாது. நாட்டை காப்பாற்றுற ஒரு தொழில் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது அவங்க ஹாப்பியாக ஏற்றுக்கிறாங்க. அவர் மிலிட்ரி, ஐ எம் டெல்லிங் யூ, one of the best military force that we have in the world. ஸோ அவங்க அந்த மாதிரி வேலை செய்கிறச்சு நாட்டுக்காக. அவன் உயிரோட திருப்பி வராமல் கூட இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய இருக்குது அந்த ஸ்டோரிஸ் எல்லாம். பட் அவங்களாம் அந்த மாதிரி இது பண்ணுறச்சு. நம்ம வந்து எல்லாமே ஒரு கம்ஃபர்டபுளாக தான் போயிட்டு இருக்க லைஃபு. நம்ம என்ன பண்ணுறோம், ஏந்திரிச்ச உடனே சாப்பாடு, தூங்குறது, இது மட்டுமே இந்த மாதிரி இருக்காமலே நம்மளும் ஏதாவது பண்ணணும். நம்மளும் we should also work for bringing up the future generation. You are all future generation. The country is going to be in your hands. ஸோ உங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் ஊக்கம் கொடுக்க முடிஞ்சாலே அது ரொம்ப திருப்தியாக இருக்கும். அதை பற்றி அந்த காலத்துலேயே யோசித்து அந்த கோச்சிங் ஃபீல்டுன்னு வர்றப்போ த்ரூ தட் ஸ்போர்ட்ஸ் ஐ தாட் வாட் ஐ ஷுட் டூ. ஐ டிட். ஐ பீன் டூயிங், ஐ எம் டூயிங் ஸ்டில். ஐ வாண்ட் யுவர் பெஸ்ட் விஷஸ் ஃபார் தட். இல்லை அது சாரி ஏம்மா, நான் வந்து எதான் சார் பல விதமான கேம்ஸ் எல்லாம் ஆடிட்டுருந்தோம். அந்த டேபிள் டென்னிஸ் ஆடுறச்சே பக்கத்தில் ஒரு பால் பேட்மிண்டன் கோர்ட், அதை ஆடுவேன். கேரம்ஸ் அதை ஆடினேன். செஸ்ஸு அதுவும் ஆடினேன். அங்கே சான்ஸ் கிடைக்கலன்னு இங்கே ஓடுவோம், எல்லாரோடையும் சண்டை போடுவோம், அடுத்தது என் சான்ஸ். ஸோ அந்த மாதிரி அங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் அதுதான். ஃபுட்பாலுங்கிறது வேறு எங்கேயோ இருக்கும், ஹாக்கிங்கிறது வேறு எங்கேயோ இருக்கும். எந்த ஸ்போர்ட்டுமே உடம்புக்கு, மனசுக்கு, நாட்டுக்கும், வீட்டுக்கும் நல்லது. ஸ்போர்ட்ஸ் இஸ் அன் எக்ஸலண்ட் எஜுகேஷன். இது புரிஞ்சுக்கிறதுக்கு இத்தனை டிகேட்ஸ் ஆச்சு. அது இப்போ தான் நம்ம பிரதமர் வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்கு த கைண்ட் ஆஃப் டெவலப்மெண்டல் ஒர்க் தட் இஸ் கோயிங் ஆன் யூ காண்ட் இமேஜின். ஃபினாமினல் இது. ஏன்னா ஸ்போர்ட்ஸ்னுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியுறது. இட் வில் கீப் யூ ஹெல்தி. அ ஹெல்தி பாடி வில் ஹாவ் அ ஹெல்தி மைண்ட். நீங்கள் எந்த ஸ்போர்ட் விளையாடினாலும் முயற்சி, அந்த முயற்சியில் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ங்கிறத நீங்கள் ரைஸ் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. சும்மா விளையாட்டுக்கு ஆடலாம், பட் ஒரு அதில் ஒரு எக்ஸலன்ஸ் வரணும்னா நீங்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பண்ணணும். அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பண்ணுறப்போ when the body is conditioned, mind will get conditioned. நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ் விளையாடினா அடிப்படுவாங்க. நான் பார்த்ததே கிடையாது டேபிள் டென்னிஸில். பிகாஸ் இன் டேபிள் டென்னிஸ் கேம் இட் இஸ் பிரெயின்ஸ் ஒர்க் ஆல்சோ. பால் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகும். ஸோ யூ நீட் டு process information with quick reflexes in the brain, very quick reflexes. Table tennis is second fastest in the world. ஸோ அதனால் அந்த கேம் ஆடுறப்போ நம்மளுடைய பிரெயினுடைய ஆக்டிவிட்டி நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அந்த பிரெயின் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகி போச்சுன்னா அந்த இன்க்ரீஸ்டு கெப்பாசிட்டி உங்களுடைய படிப்புக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்பிங் இது. யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட், கிராஸ்ப் திங்ஸ் குவிக்லி. யூ வில் பி ஏபிள் டு ரீட்டெயின் யுவர் மெமரி. கொஞ்சம் படித்தாலே நல்லா புரியும். இந்த பிரெயினுடைய ஸ்ட்ரென்த், நியூரல் பார்ட்ஸு சரியாக லே ஆகலைன்னா நீங்கள் படித்தது உள்ளே போய் மெமரி பேங்க் உள்ளே போகாது. படித்தாலும் மெமரி பேங்க்லேருந்து வெளில ரிட்ரைவ் பண்ணுற கெப்பாசிட்டியும் குறைச்சலாக இருக்கும். பட் ஃபார் ஸ்போர்ட்ஸ்மேன் இட் இஸ் டிஃப்ரெண்ட்.
Okay? It doesn't matter what sport you choose. It doesn't matter what sport you choose. Sports is very, 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 very important. I'm not saying other things are not good. They will also, even fine arts. Fine arts will activate your right hemisphere of the brain. இது வந்து பெரிய சப்ஜெக்டுக்குள்ள நீங்கள் கேள்வி கேட்டு அந்த பெரிய சப்ஜெக்டுக்குள்ள கொண்டு போய்ட்டுருங்க. நம்ம பிரெயினில் ரைட் ஹெமிஸ்பியர் இஸ் த இன்ட்யூட்டிவ் பிரெயின். அந்த இன்ட்யூட்டிவ் பிரெயின் ஆல் ஆர்ட்ஸ், drawing, singing, anything, all those things, they come from the right hemisphere. It's an art, it is not science. அந்த ஆர்ட்ஸ் டெவலப் பண்ணுறதுங்கிறது டேபிளுக்கு ஸ்போர்ட்ஸ் ஆல்சோ இஸ் அன் ஆர்ட் ஒன்லி. தேர் இஸ் நோ சயின்ஸ் இன் திஸ். சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் சிலதுக்கு. யுவர் ரைட் ஹெமிஸ்பியர் ஆஃப் த பிரெயின் வில் பி ஆக்டிவேட்டட். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், திஸ் இஸ் ஹியூஜ் சப்ஜெக்ட். If you are interested, I will come some other time and then explain to you all these things. Okay? All sports are important. Last question. My name is Shakti. I am 91. Sir, why was select this achievement? ஏம்மா இந்த achievement எதுக்கு நீங்க தேர்ந்தெடுத்தீங்க? எது இவங்க கொடுத்துருக்கிற அச்சீவ்மெண்ட்டா? எதை பற்றி பேசுகிற நீ? ஸ்போர்ட்ஸ்க்கு தான் எடுக்கணும், நீங்க எதுக்கு achievement? ஓகே. இது இப்போ தான் சொல்லியிருக்கேனம்மா. ஸ்போர்ட்ஸுங்கிறது நான் சும்மா தமாஷுக்கு ப்ராக்டிஸ் பண்ணது. பட் அதுக்கப்புறமா அதில் ஒரு காம்படேட்டிவ் ஸ்பிரிட் காமிச்சு இன்ட்ரெஸ்ட், எந்தூசியாசம் அண்ட் காம்படேட்டிவ் ஸ்பிரிட், திஸ் டூ ஆர் டெட்லி காம்பினேஷன். இந்த ரெண்டும் உங்களுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் எவ்ரிவேர் யூ வில் பி காம்படேட்டிவ். உன் பக்கத்தில் இருக்கிற பொண்ணுக்கு உன்னோட பெட்டர் மார்க்ஸ் வந்தோன்னு வச்சுக்கோ, ஐ ஹாவ் டு பி பெட்டர் தேன் ஹர் அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு வருது. அதுதான் காம்படேட்டிவ் ஸ்பிரிட்டுங்கிறது. தட் வில் ஆட்டோமேட்டிக்கலி மேக் யூ, நீங்கள் வந்து முயற்சியில் உட்காந்து யோசிச்சா சும்மா வந்துடாது. அவள் 70 மார்க் வாங்குறேன், எனக்கு 60 மார்க் வருது, எனக்கு நான் 80 நான் வாங்க போகிறேன் அப்படிங்கிறப்ப உங்களுடைய முயற்சி தேவைப்படுது. அந்த முயற்சி பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருந்தால் அந்த எந்தூசியாசம் இருக்கணும். ஹார்ட் ஒர்க் பண்ணுறது பண்ணிவிட்டு அது பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ப்ரோக்ரெஸ் ஆகுவீங்க. ஸோ அதில் இட்ஸ் நாட் ஓன்லி திஸ் ஃபீல்ட், பட் நான் ஸ்போர்ட்ஸில் அது வந்தது ஒரு ஆக்சிடென்டல் என்ட்ரின்னு வச்சுக்கோங்களேன். நான் செஸ்ஸுக்கு போயிருக்கலாம், இல்லை வேறு எதுக்கு போயிருக்கோம், ஆர் ஈவன் படிப்பே கொஞ்சம் இது சார் இது வேண்டாம் அப்படின்னு இப்படி போயிருந்துருக்கலாம். பட் அல்டிமேட்லி இது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருந்தால் தான் மைண்டு ஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறது அப்புறமா தெரிஞ்சுட்டேன். அப்பா நல்ல வேலை நான் ஸ்போர்ட்ஸுக்கு வந்திருக்கேன். அதுக்கப்புறமா படித்தேனே, படிப்பில் நான் அச்சீவ் பண்ணானே. எப்படி இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும்? நான் ஸ்கூலுக்கே நிறைய போகாத ஸ்டூடெண்ட், பேக் பெஞ்ச் ஸ்டூடெண்ட், கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணல, 12th முடிச்சுட்டு ஒரு ஜாப் கிடச்சிது அப்படின்னு வந்துட்டேன் சென்னைக்கு. அதுக்கப்புறமா தான் அதான் சொல்கிறேன், இந்த ஆர்வம், முன்னேறணும், காம்படிஷன், ஏன் இவங்க இப்படியே இருக்கிறச்சா நான் ஏன் இவங்களோட முன்னாடி இருக்கணும் அப்படின்னுங்கிற இதில் கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணேன். அப்புறமா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறமா ஐ டிசைடட் அதுக்கப்புறமா இன்னும் ஃபர்தர் படிக்கலாம். பட் வேண்டாம், நான் ஸ்போர்ட்ஸில் இருக்கேன். ஸ்போர்ட்ஸில் அதுவும் இன்னொருத்தருக்கு கற்றுக் கொடுக்கணுங்கிற எண்ணம் எனக்கு முதல்ல இருந்தது, அந்த இன்ட்ரெஸ்ட் கோச்சிங்கில் இருந்தது. அதனால 83ல் இட்ஸ் அ கான்ஷியஸ் டெசிஷன். நான் வேண்டாம், நான் வேண்டாம், போதும், இது மற்றவங்களை பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து. ஸோ உங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ வந்து ஐம் நாட் சேயிங் யூ ஷுட் ஒன்லி பிகம் டேபிள் பிளேயர். நோ, ஸ்போர்ட்ஸ் விளையாடுங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற டேலண்ட்ஸு அது வந்து வெளியில் வர்றதுக்கு இது ஒரு ரூட். அண்ட் யுவர் ஸ்டடீஸ் வில் இம்ப்ரூவ். அப்போ நீங்கள் ஸ்டடீஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து உங்கள் டீச்சர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க சொல்லுவாங்க, ஹே யூ ஆர் டூயிங் மேத்ஸ் வெல், கோ ஃபார் இன்ஜினியரிங். ஆர் நீங்கள் வந்து ஒரு நல்ல டிபேட் பண்ணுற ஆளுங்க, இல்லை நல்லா பேசக்கூடிய ஆளுங்க அப்படின்னா லாயராக வருவா, இவளோட யாரும் போட்டி போட முடியாது அப்படின்னு பீப்புள் வில் ஃபைண்ட் அவுட் த டேலண்ட்ஸ் இன் யூ. அந்த மாதிரி ஒரு சிஸ்டமில் இருக்கீங்கிறதுக்காக நான் திருப்பி சொல்கிறேன், யூஆர் ஆல் லக்கி. உங்களுக்குள்ளே இருக்கிற டேலண்ட்ஸ் வெளில வர்றதுக்கு உண்டான சிஸ்டம் க்ரியேட் பண்ணுறாங்க உங்கள் ஸ்கூலு. அது சிஸ்டம் ஸ்ட்ராங் ஆனோம்னா நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும், அதில் உங்கள் பேரண்ட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். எங்கள் மாதிரி ஆளுங்களும் நாங்கள் வந்தப்போ வி ஷுட் ஆல்சோ கான்ட்ரிபியூட். ஓகே, தேங்க்ஸ் அம்மா.